வாட் ஐ குக்ட் இன் அ டே பார்ப்போமா. நான் வந்து காராமணி வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் வர வச்சா நல்லா குழைய இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் 2 விசில்ஸ் வச்சு எடுத்தேன். அதே மாதிரி கூட்டுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கடலைப்பருப்பு வந்து அதையும் நான் குக்கருக்குள்ளே போட்டு கொஞ்சம் பூண்டு சேர்த்து வேக வச்சு வச்சுட்டேன். காராமணி காரக்குழம்புக்கு வந்து நான் கொஞ்சம் பூண்டு, தக்காளி, ஒரே ஒரு சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி, நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி யூஸ் பண்ணியிருக்கேன். புளி வேணும்னா தனியாத்தூள் அதிகமாக சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா வந்து புளி கரைச்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வெந்துட்டதுக்கப்புறமா பருப்பு பூண்டை போட்டு வச்சுருந்தா அது வெந்துருச்சு. ஸோ அதில் வந்து கேபேஜ், ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சா ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா வந்து கேபேஜ்லேயே தண்ணி இருக்கும். ஸோ அதுலேயே நல்லா குக் ஆகிடும். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். கூட்டு வந்து கரெக்டாக நான் ஒரு விசில் தான் வச்சேன். இதுக்கப்புறம் இதில் கல் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து தாளித்து கொட்டிட்டேன். அவ்வளோதான், கூட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து புதினா கொத்தமல்லி துவையல் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா சீக்கிரம் இதுவாகிடும். ஸோ அதனால் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் செய்தது வந்து கொஞ்சோண்டு புளி, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நான் வந்து கொத்தமல்லி, புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுவும் மிக்சியில் மாற்றிட்டு கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். ஸ்கூலுக்கு வந்து புதினா துவையல் தான் கேட்டிருந்தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா காராமணி காரக்குழம்பு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தோசைக்கும் புதினா தான் கேட்டிருந்தா. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஸ்கூலுக்கும் புதினா வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னான். ஸோ மார்னிங் வந்து நார்மல் தோசை, இது கூட தொட்டுக்க வந்து புதினா துவையல், புதினா கொத்தமல்லி துவையல், அதுக்கப்புறம் கேபேஜ் கூட்டு. ஸ்கூலுக்கும் வந்து புதினா கேட்டதால் ரைஸில் வந்து புதினா கொத்தமல்லி துவையல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டுக்க வந்து நான் கூட்டு தான் கொடுத்துருந்தேன். ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தோடனே நான் வந்து நைட்டு வந்து கொஞ்சம் ராகி ஊற வச்சுருந்தேன் முளைக்கட்டி. ஸோ அதை அரைக்கிறதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம் இதை ஊற வச்சுட்டேன். ஒரு ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு 10 o'clock மார்னிங் அந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நைட் எங்களுக்கு டின்னர் வந்து முட்டை தோசை, நிறைய மிளகுத்தூள், அதுக்கப்புறமா பெப்பர், சால்ட்லாம் போட்டு முட்டை தோசை. குழந்தைக்கு முட்டை தோசை, காராமணி காரக்குழம்பு இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த காராமணி காரக்குழம்புல காராமணி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 முட்டை, அதுக்கப்புறமா வந்து ஆப்பிள், ஒரு பெரிய ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோதான். நைட் டின்னரில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ராகி வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு வடிகட்டி முளைக்கட்டி வச்சுருந்தேன். ஸோ இது ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உளுத்தம்பருப்பு, அரிசி, வெந்தயம் இது ஃபஸ்ட்டு ஒன்றா அரைச்சி ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த முளைக்கட்டின ராகியை வந்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சேன். இது வந்து அந்த தோல் வந்து ராகி வந்து நல்லா மையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு நான் டிஃபன் பண்ணுறதுக்காக கையில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ மாவு நல்லா புளிச்சிடும் நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ராகி தோசை எப்படி வந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன்.